வணக்கம். ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க நேற்று தந்த்ரா இதில். ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து ஒரு விதமான, அதாவது காளி உபாசகராக இருக்கிறாங்க, பிரத்யங்கரா தேவி பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் வந்து கடவுள் வந்து வரம் கொடுக்குறாங்க, அவங்க வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னா, நான் இப்போ தான் எனக்கு வந்து புரியுது. ஏன் அப்படின்னா, நான் அன்றைக்கி ஒரு நாள் இவங்களோட மெசேஜ் பார்த்துட்டு தான் நான் சொல்லியிருப்பேன். நான் இவங்க கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் ஆக்சுவலாக என்னென்னா, சேமாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் எனக்கு அதை படித்த உடனே வந்து நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்துருப்பேன். ஸோ இப்போ இது சொன்னோன்னே கன்ஃபார்மாக புரியுது. ஏன் அப்படின்னா, நானும் இதே தான் வந்து நான் தான் சொன்னேன். தந்த்ரா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பலவிதமான ஆட்கள் வந்து வருவாங்க. அதில் வந்து முக்கியமாக இந்த வழியை பண்ணுறவங்களுமே வந்து வருவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்படி இருக்கிறோம், ஸோ எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. அதாவது ஆன்மீகத்துக்குள்ளே வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஆன்மீகத்துக்கு வராங்க, இறையை தேடி வராங்க, ஸோ வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்ஃபெக்ட் ஆக ஆக மற்றவளையும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா, இது வந்து அரசியலோ, இது வந்து வெளியில் உள்ள இதுவோ கிடையாது. நம்ம வந்து ஆன்மீகத்தை வந்து ரொம்ப புனிதமாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக தெரியும். நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னடா வெளியே தான் வந்து நம்ம இப்படி இருக்குதே, நம்ம உள்ளே வந்து இதுக்கு நம்ம ஒரு பீஸ்காண்டி, நிம்மதிக்காண்டி ஒரு இறையை தேடணுங்கிற பயணத்தில் போகும்போது இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது நம்மளால் வந்து அந்த ஷாக்லேருந்து வெளியவே வர முடியாது. ஸோ அப்போ தான் வந்து எங்கள் குருஜி ஒன்று சொன்னார். அதாவது ஆன்மீகத்துக்கு வந்தால் எல்லாரும் வந்து நல்லவனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காத. அவங்க பலவிதமான கெட்டது பண்ணிட்டு தான் அவங்க வந்து திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கறதுக்காண்டி தான் அவங்க இந்த இதுக்கு வந்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த தாட்ஸே வந்து மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓ, நம்ம தான் இப்போ தப்பாக யோசித்துட்டு இருக்கிறோம், அப்போ எல்லாவனும் இங்கே வருவாங்க, ஸோ நம்ம தான் வந்து கரெக்டாக நம்மளோட ஜேர்னியை பார்த்து நம்ம கரெக்டாக இருக்கிறது நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து எனக்குமே நடந்துச்சு. அப்போ நானுமே வந்து ஏன் வந்து அவங்களுக்குலாம் வந்து கடவுள் வரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் அதை தான் நேற்று சொன்னேன் அசுரர்கள் அப்படின்னு சொன்னேன். அசுரர்களுக்கு எதுக்கு வந்து கடவுள் வந்து வரம் கொடுக்குறாரு? அதாவது ஒரே பாசிட்டிவாகவும் இருக்க முடியாது, ஒரே நெகட்டிவாகவும் இருக்க முடியாது. பாசிட்டிவ் மட்டும் இருந்துச்சுன்னா வாழ முடியாது. அதனால தான் வந்து அன்றைக்கி யாரோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மேனிஃபெஸ்டேஷன்லேயே பாசிட்டிவான ஒரு இதை வந்து எடுக்கக்கூடாதுன்ட்டு. அதாவது நெகட்டிவையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் பேலன்ஸ் வரும். உலகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ரெண்டில் தான் இயங்குது. நல்லது கெட்டது எல்லாமே இயங்குது. எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு வரும். சரிங்களா? அசுரர்கள் வந்து வாங்கும்போது வந்து வரம் வாங்கும்போது மேலே இருப்பாங்க. சரிங்களா? நல்லா ஒரு இதாக இருப்பாங்க. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம்தான், நிறைய விதமான கிஃப்ட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் தலைக்கணம் வந்து மண்டை மேலே பயங்கரமாக ஏறி என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து வீழ்வாங்க. வரம் கொடுக்குறவருக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எல்லா புராணங்களையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த வரத்தை கொடுத்தவர் தான் வரத்தை அழிக்கிறதுக்குமான ஏற்பாடும் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எப்படி அவங்களுக்கு வரம் கொடுத்துட்டாலும் பின்னாடியே அவங்க வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அசுரர்களை அழிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்து கண்டிப்பாக வந்து வருவாங்கங்கிறது தான் நம்ம புராணங்கள் படி சொல்கிறது. அதுதான் வந்து நடக்கவும் செய்து. சரிங்களா? ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே வந்து கிடையாது. இந்த மாதிரி நம்ம நினைப்போம் கெட்டவங்க தான் நம்மளுக்கு வந்து தப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பலவிதமான இதில் வந்து இது பண்ணிட்டும் இந்த மாதிரி காளி. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உண்மையான ஒரு காளி உபாசகராக இருக்கட்டும், இல்லை வந்து காளியனா வந்து நீங்கள் நினச்ச உடனே இப்போ எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து கிடையாது. காளியனா வந்து அவ்வளோ எளிதாக வந்து எடுக்க முடியாது. சரிங்களா? காளி வந்து ரொம்ப அபாரமான சக்தி படைத்தது. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க காளி சொல்கிறேன் அதெல்லாம் சொல்கிறது வந்து எல்லாமே தப்பு. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ இது வந்து தெய்வத்தின் ஆற்றல் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். மனிதனால் வந்து காளியை நான் வந்து தாங்கிக்க முடியாது. சரிங்களா? நான் காளி வந்து சொல்கிறேன் அதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு சிறு தெய்வங்களை வந்து இவங்க வந்து சித்தி பண்ணி வளைச்சிட்டு ஒரு ஃப்ரீக்குவன்சி லெவல் வச்சுட்டு அதை வச்சு இவங்க குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் இவங்களோட கான்செப்ட். இதே மற்றவங்களுக்கு போதிக்கும் போது தான் அவங்களும் அதே மாதிரி அவங்க ஏற்கனவே அரக்கர்களாக இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் திமுரு எல்லாம் கிடைக்கிது இல்லை அவங்களுக்கு. அதனால தான் நான் சொன்னேன் பிளாக் மேஜிக் இதோடு தான் அவங்க வந்து நின்றுறாங்க. அதுக்கு மேலேயே அவங்க போக மாட்டாங்க.
அதாவது என்னென்னா, எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு பதவி வேணும், பேர் புகழ் வேணும், அவ்வளோதான். இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு, பணத்தை தாண்டி ஒன்று இருக்குது, பதவியை தாண்டி ஒன்று இருக்குது, இது இருக்குது. பணம் வந்து இறை 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 கொடுக்கறது வந்து இறை கொடுக்குற கிஃப்ட்டுங்கிறது வேறு. நம்ம சும்மா இங்கே உள்ளதான் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் சொன்னவங்களாம் சொல்லவுனா கூட இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்டெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மாறிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், திருப்பி டெய்லி உங்களை வந்து ரீசெக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்மளும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இந்த இதை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து வரம் கொடுப்பாரு, கிஃப்ட் கொடுப்பாரு. அந்த கிஃப்டை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்காண்டி ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து யோசித்து தான் வந்து பண்ணணும். சரிங்களா? அவங்கள மாதிரி அவங்கள ஏன் நம்மளுக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று தான், அவங்கள மாதிரி ஆகாதீங்க. நான் எடுத்துக்கிறது அப்படிதான். எதுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க செய்கிறது பிடிக்கல, அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க, இவ்வளோ இது பண்ணிட்டும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்ல. ஸோ அந்த தப்பை வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து நிச்சயமாக அதெல்லாம் அது இருக்குதுங்க. நான் என் லைஃப் டைமில் நிறைய பார்த்துட்டேன். எனக்குலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி. அதாவது எனக்கெலாம் இந்த காலத்திலே நான் பார்ப்பேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா, என்னை வந்து அளவுக்கு மீறி யாராவது, இது வந்து திமிரு கிடையாது, இது வந்து என் இறையோட நான் வச்ச நம்பிக்கை. என்னை யாராவது அளவுக்கு மீறி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா, நான் ஒன்று என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து சொல்லுவான்ல, ஏன்டா என் வண்டிக்குள்ளே வந்து விழுற அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு கெட்ட நேரம் அவ்வளோதான், அதனால தான் என்கிட்ட வந்து விழுவான் அப்படின்னு சொல்லுவேன் நான். அவ்வளோ எளிதாக வந்து என்னை வந்து துன்பப்படுத்திட்டுனா யாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் என்னோடய லைஃப் டைமில், இது இப்போ கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்தே உண்டு. சரிங்களா? நம்ம வந்து நம்மளாக போய் வந்து வாலண்டியராக போய் யாருமே வந்து பண்ண மாட்டேன். பட் தற்காப்புப்பேன் நான் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கான அட்வைஸ் இப்போ என்னென்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறீங்க. இதை வந்து பீட் பண்ணிவிட்டு நீங்கள் போகணும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து உண்மையான நீங்கள் ஒரு தந்திரிக்கார் அப்படிங்கிறது, தந்திராவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் வந்து எடுக்கணும். நீங்கள் தான் வந்து பியூரஸ்ட் தந்திராவை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ரெட்டைச்சுடர் எல்லாமே பியூரஸ்ட் தந்திராவை தான் ஃபாலோ பண்ணுவோம். அதை நோக்கி தான் வந்து கடவுள் நம்மளை பயன்படுத்துறது. அதனால தான் நான் சொல்கிறேன், பாதியில் ஸ்டக் ஆகாதீங்க, மேலே போங்க, கட்ஸோடு போங்க, ஏற்றுக்கிட்டு போங்க. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது ஏற்றுக்கொள்ளுதல். சரிங்களா? அவர் கொடுக்குறாளா வாங்கிக்கோ, கொடுக்கலையா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணவே முடியும். இந்த தந்திராவை பொறுத்தவரை மிகப்பெரிய தைரியம் வேணும். அதாவது ரொம்ப சவால் நிறைஞ்சதாக இருக்கும். இது வந்து அவ்வளோ எளிதாக வந்து கிடைக்காது யாருக்குமே. இதில் வந்து எல்லா குணத்தையும் நீங்கள் வந்து பெறணும். இது வந்து வீரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அந்த வீரத்தை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். நான் சொல்கிறது ஒன்று, வெளியே வீரம் சண்டை போடுறது கிடையாது. உள்தன்மையில் வீரமாக இருக்க வேண்டும். ஆன்மாவில் வீரத்தை வந்து எடுக்க வேண்டும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியர்ஸ் டேட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஃபியர்ஸ் டேட்டியோட அருள் உங்களுக்கு வேணும், 100% வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல அதுக்கு வந்து செட் ஆகி வரணும். சரிங்களா? அதில் தான் நம்மளுடைய தைரியத்தை பார்த்து தான் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நம்மளோட வீரத்தை பார்த்து தான் வந்து கடவுள் வந்து பல விதமான அவங்களை வீழ்த்துற அளவுக்கு கூட நம்மளுக்கு வந்து கிஃப்டட் கொடுக்கும். சரிங்களா? அதனால் அதனால் இதுதான் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற ரீசன். அவங்களை பார்க்காதீங்க, அவங்களுக்கு மேலே போகிறதுக்கு பாருங்கள். சரிங்களா? அவங்க நீங்கள் இப்படி பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கிடச்சிருக்குல்ல, நீங்கள் 5 வருஷம் கழிச்சு, நானாக வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 3-4 வருஷம் பார்க்கேன். 4 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தாலும் அவங்க அங்கே தான் நிற்பாங்க. நம்ம எங்கேயோ போயிடுவோம். நீங்கள் அவங்கள பார்க்காம நம்ம அவங்கள பார்க்குறது பிரச்சனை கிடையாது. நம்ம வளர்ந்துட்டு போகிறோமாங்கிறதான் பார்க்கணும். நம்ம வந்து போயிட்டே இருப்போம். அதுங்க வந்து என்ன பண்ணும், அவ்வளோதான், எனக்கு அப்பா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கும், அந்த கிஃப்ட் கிடைக்கும், நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், அப்படியே சித்தி கிடச்சதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு மேலே போய் நின்றுட்டுவாங்க, கீழே இறங்கி வரவே மாட்டாங்க. கீழே இறங்கலைன்னா அவங்கள வந்து இறக்கவே முடியாது, யாராலையும் இறக்க முடியாது. அது கடவுளோட இது, அதுக்கு நிறையா இருக்குது அது. ஸோ நேற்று நான் சொன்னதான் தந்திரா அப்படின்னு சொல்லும் போது, அதாவது இப்போ நீங்கள் இப்போ தந்திரா, நான் ஏன் வந்து தந்திரா வந்து பல பேருக்கு வந்து நான் நேற்று சொன்னேன்ல, நிறைய பேருக்கு வந்து கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அதுக்கான ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் வந்து சொல்கிறேன். இது தந்திரா வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸானது. இது வந்து ஒரு நெருப்பு போல். சரிங்களா? இந்த தந்திராக்காரங்கள் ஃபுல்லுமே ரொம்ப நெருப்பாக தான் இருப்பாங்க, ஃபயராக தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ
இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தைரியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட லைஃப் டைமில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து குரு மூலமாக வரல, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவது என்னுடைய வாராகி மூலமாகவே எனக்கு வந்து கிடச்ச ஒரு அதாவது மூலசக்தி. என்னோடய மூலசக்தி யார் அப்படின்னா வாராகி அம்மா தான், சரிங்களா. ஸோ அந்த மூலசக்தி மூலமாக எனக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு தான் தந்திரா, சரிங்களா. அதுதான் எனக்கு அம்மா போதிச்சுட்டு வரான். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு குருவை பார்க்குறேன். அந்த குருக்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன், அதாவது அம்மா தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்காண்டி தான் இறையாவே குருக்கிட்ட வந்து அனுப்பிச்சதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா எனக்கு தீட்சை கொடுக்கும்போது இங்கே வரும்போது தான் நான் போய் தீட்சை வாங்கினேன். அது 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 தனி, அது என் ஸ்டோரி சொல்லும்போது சொல்கிறேன் இந்த ஆன்மீக பயணத்தில். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஓகே, அப்போ நான் வந்து ஒரு தந்திராவை கடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? எனக்கு மேலே உள்ள இப்போ குரு இருந்தாருன்னா குருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவர் குரு அதுக்கப்புறம் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? என்னோட மூல சக்திகிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஃபஸ்ட்டு அப்போ என்னதான் இருக்கணும்னா, இவங்களுக்கு வந்து இந்த தந்திரா தீட்சை கொடுக்கலாமாங்கிற உள் உணர்வு உங்களுக்கு வந்து உணர்த்தும். அதுதான் உங்களோட கான்ஷியஸ்னஸ் மைண்டு. இந்த கான்ஷியஸ்னஸ் உணர்த்தின உடனே நீங்கள் போய் குருகிட்ட பெர்மிஷன் கேட்பீங்க. சில குரு வந்து வாயிலே அதாவது நல்ல பேச்சுவார்த்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அந்த குரு கிட்ட நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவங்க நல்லா பேசுகிறாங்க, அவங்க எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த குருகிட்ட கண்டிப்பாக அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதற்கு மேலே தான் வந்து இறை இருக்கும். அதுக்கப்புறம் இறைகிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும். சரி, அதை கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும். நீ சொன்னியா, நீ தான் வந்து எனக்கு வந்து உள்ளே இருந்து நீ உணர்த்துறியா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் இந்த தீட்சையை வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஏன் அப்படின்னா தந்திரா வந்து வழியாக வர்ற ஒரு ப்ராசஸ், சரிங்களா. இது சில பேருக்கு தான் வந்து இறை வந்து இயற்கையாகவே கொடுக்கும். ரெட்டை சுடர் பொறுத்தவரை மோஸ்ட்லி வந்து அவங்களாவே உணர்த்தும். நீங்கள் நன்றாக இருந்தால் நல்லா, அதுதான் இதில் முக்கியம் வந்து அதுதான், சரிங்களா. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இறையாவே உங்களுக்கு வந்து போதிக்கிறது தான் ரெட்டை சுடர் பயணத்தில் வந்து தந்திரா. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு விதமான அக்னி வழி, சரிங்களா. அதாவது இது ஃபயர் தான். ஸோ இந்த சக்தி பரிமாற்றம் தான் வந்து இதில் வந்து நடக்கும். ஸோ தீட்சை வந்து எப்படின்னா மந்திரம் சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல, சரிங்களா. மந்திரம் சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல, இந்த சக்தியை வந்து கடத்துறதுக்கான ஒரு கெப்பாசிட்டிஸ் வந்து 2 பேத்துக்குமே இருக்கணும், சரிங்களா. ஸோ இந்த சக்தி வந்து யாரிடம் வந்து கடத்தப்படுகிறதோ அந்த நபர் வந்து ஒரு அனுமதி பெற்றவராக இருக்க வேண்டும். புரியுதா? அப்போ நான் இப்போ சொன்னல அனுமதி, அது வந்து பெர்மிஷன் வாங்கணும். எப்படி நம்ம வீட்டை விட்டு நம்ம வந்து வெளியே போகிற முன்னாடி நம்ம அம்மாட்ட சொல்லிட்டு போகிறோமோ, நம்ம அம்மாட்ட போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போகிறோமோ, அம்மாட்ட எதுனாலும் பெர்மிஷன் கேட்குறோமோ, அதேமாதிரி நம்மளும் நம் தாய்க்கு வந்து ஒரு குழந்தை. ஸோ நம்ம அம்மாட்ட பெர்மிஷன் வாங்காமல் இதை செய்யவே கூடாது. ஒன்று, இது வந்து 3 விதமாக நான் 3 விதம், அதாவது குரு மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா குருவிடம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும். மூல சக்திகிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும். அது இல்லாமல் நீங்கள் தந்திர தீட்சை பிறருக்கு கடத்த முயன்றால் உங்கள் சக்தி வந்து கசிய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய ஆற்றல், செல்வம், உடல், மனம் எல்லாமே வீழ்ச்சி அடையும். நீ தந்திராவை யார்கிட்டமிருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்க, யார்கிட்டமிருந்து நீ வந்து வாங்கியிருக்க அப்படிங்கிறத புத்தியில் முதல்ல ஏற்றணும். யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்க? ஒரு குருகிட்ட இருந்து நீ வாங்கியிருக்கியா? அந்த குரு வந்து உனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களா? இல்லை நீ டைரெக்டாகவே மூலசக்திக்கு போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து மற்றவங்களுக்கு கடத்துறியா அப்படின்னு பார்க்கணும். கடத்தலை அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சிருவோம், சரிங்களா. ஸோ இது வந்து சுயமாக பரவாது. தந்திரா சக்தி வந்து சுயமாக அதுவாக வந்து பரவாது. இது வந்து ஒரு அக்னி போல, இது வந்து ஒரு புனிதமான சக்தி, சரிங்களா. இந்த அக்னியை வச்சு தான் பிறருடைய கர்மாக்களை அழிக்கிறதுக்குடைய திறமை வந்து தந்திரா கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே சக்தி, இது தீ தான், அதே சக்தி தான் தீக்காற்று போல பரவி அழிச்சிடும் நம்ம தப்பாக பண்ணணும்னா. புரியுதுங்களா? நான் 2 செட் கத்தின்னு ஏன் சொல்லணும்னு தெரியுதா? நானா வந்து தலைகீழ இருந்தாலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதான் ரீசன். ஸோ இப்போ வந்து அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணும்போது பரிமாற்றம் செஞ்சிட்டீங்க, ஒரு பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் வந்து உங்களுடைய குரு கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் மூல சக்தி வந்து வெளிப்படையாக சிதறிடும், வெளியே போயிடும். ஸோ பிராணசக்தி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும். உங்களுடைய செல்வம், ஆற்றல், புகழ், மனநிலை அனைத்தும்
குறைந்து விடும். சரிங்களா? ஸோ தந்த்ராக்கு வந்து எப்போதுமே அனுமதியோடு தான் செய்ய வேண்டும். ஒன்று உங்களுடைய மூலசக்தி அனுமதி வேணும், அப்புறம் குரு அனுமதி வேணும், அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள அதாவது அது உங்களுக்குள்ள உள்ள டிவைன் கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் வந்து மெயின் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து என்கிட்ட நிறைய சக்தி இருக்குது, நான் வந்து நிறைய சக்தி வச்சுருக்கிறேன் ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் அந்த சக்தியை நான் கடத்தாமல் தந்த்ரா மூலமாக நான் வந்து சக்தியை நான் வந்து கடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குரு சொல்லாமல் நீங்கள் சக்தியை யாரிடமும் பகிரக்கூடாது. இதான் ரூல். சரிங்களா? ஸோ இது வந்து அப்படி பண்ணினீங்க, அதாவது தத்துவ நிலைக்கு உங்களுடைய நிலைக்கு வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும். அதாவது உங்களோட இன்னர் ஸ்டேட்டில் வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அந்த கான்ஷியஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்குள்ளே வந்து அது வந்து தோணும். அதாவது உங்களுக்கு தோணிச்சு, நான் வந்து இப்போ கான்ஷியஸாக நான் வந்து கொடுக்க போகிறேன், எனக்கு வந்து உள்ளே இருந்து எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் அதை கற்றுக் கொடுத்த உங்களுடைய குரு கிட்ட நீங்கள் கேட்கணும். குரு அதுக்கப்புறம் உங்களுடைய மூல சக்தியை வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கணும். ஸோ அது கேட்காமல் நீ இப்போ நான் வாராகி இது பண்ணுறேன் அப்படின்னா நான் வாராகி கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணும். தாரா இது பண்ணுறேன் அப்படின்னா நான் தாரா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த இந்த தந்திராவை வந்து நான் வந்து கடத்த முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த தெய்வம் தான் என்ன பண்ணும்னா வழிகாட்டும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்னா வழிகாட்டும், எப்படி வந்து இதை வந்து கடத்தலாம், உனக்கு உரிமை இருக்கா, உனக்கு நீ வந்து முழுமை அடைஞ்சிட்டியா, இந்த ப்ராசஸில் முதல்ல நம்ம முழுமை அடைஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு தான் அது மூலமாக தான் வந்து நீங்கள் வந்து அந்த சக்தியை வந்து கடத்தணும். இப்போ லிவிங் குரு இப்போ இருந்தார் அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம சாதாரணமாக வந்து என்ன கேட்போம்னா, நான் இந்த மந்திரம் தீட்சைனா அவங்களே கற்றுக் கொடுப்பாங்க. நீ இவ்வளவு படி, அப்புறம் வந்து யாகம் பண்ணு, அப்புறம் வந்து பிறரை வந்து கைட் பண்ணலாம். இப்போ நான் இப்போ சொல்கிறேன்னா ஒரு கைடன்ஸ் தான், உங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதாவது வாழும் குரு வந்து உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து உறுதி அளிக்கலாம். சரி பார்க்குறவா இல்லை, நீ சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு, நீனு மந்திரப்படி இல்லை வீட்டில் இப்போ நானாக வந்து எனக்கு தெரியும் எங்கள் குருஜிக்கு நான் வீட்டில் நான் யாகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியும், மந்திரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியும். எல்லாத்தையும் நான் யாகம் பண்ண போகிறேன்னா முதல்ல ஒரு மெசேஜ் போட்டுட்டு தான் நான் வந்து செய்வேன். என்னைய வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஸோ நான் அதை ரெகுலராக நான் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், வருஷகாலமாக பண்ணுறேன் நான். ஸோ அப்போ வந்து இந்த அனுமதி எல்லாமே நம்மளுக்கு இப்போ ஏன் அப்படின்னு நான் வந்து இப்போ ஏன் வந்து யாகம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து இது பண்ணுறதுக்கோ வந்து எங்கள் குருஜிகிட்ட நான் பெர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னா, நான் அவரு கொடுத்த மந்திரத்தை நான் வந்து உச்சாடனம் பண்ணுறேன். உச்சாரணம் பண்ணும்போது நான் இது வரைக்கும் பண்ணிட்டேனா, அப்போ எனக்கு சித்தி ஆகிட்டா அப்படிங்கிறது எங்கள் குருக்கு தெரியும். ஸோ குரு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அவரு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அப்புறம் நான் வீட்டில் உட்காந்து நான் பண்ணுறேன், அப்படி தனியாக பண்ணுறேங்கிறதும் நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதி இடணும் இந்த வாராகிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதுவும் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து அவர் மூலமாக நான் வாங்கினதுனால நான் வந்து அது பண்ணுவேன். பட் தந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னோட மூல சக்தி, இப்போ நான் வாராகி பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மூல சக்தி யார் அப்படின்னு சொன்னால் வாராகியாக தான் இருப்பாள். ஸோ நான் அந்த இது வந்து வாராகிக்கிட்டே பெர்மிஷன் வாங்காமல் நான் வந்து பண்ணக்கூடாது. பண்ணினேன் அப்படின்னா நான் தொலைஞ்சேன். சரிங்களா? இப்படி தப்பாக தான் நான் ஒரு வாட்டி வந்து ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன்னு நான் சொன்னல. நான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சரிங்களா? அதுதான் கர்மான்னு சொல்கிறோம், நம்ம கார்மிக்குன்னு சொல்கிறோம். அந்த கார்மிக்கில் போய் நான் வந்து மாட்டும் போது தான் என்ன ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மந்திரத்தை வந்து மந்திர உச்சாடனம் வந்து தவறாக இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை தாக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து ஓகே நம்ம தப்பு ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். சடனாக என்ன பண்ணணும், திருத்தணும். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அந்த ஒரு அதாவது ஏமாத்துனாங்க, அது வேறு விஷயம். அவங்க வந்து ஏமாத்துனாங்க, அது கடவுள் நிச்சயமாக தண்டனை கொடுக்கும். அதில் வந்து மாற்று கருத்தே வந்து எனக்கு வந்து கிடையவே கிடையாது. என்னைக்குனாலும் சரி அது வந்து நிச்சயமாக 100% நான் வந்து அப்படி நான் அடித்து சொல்வேன். அது கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனைகள் அவங்களுக்கு ஏமாற்றினவங்களுக்கு உண்டு. அது உறுதி. சரிங்களா? அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் நான் தனிப்பட்ட முறையில் அதை கழித்தேன் சரிங்களா? அதுக்கு பலவிதமான பிரயாத்தங்கள் பண்ணேன், பலவிதமான யாகங்கள் பண்ணேன். நான் அவ்வளோ யாகம் பண்ணியிருக்கேன் அதுக்காண்டி. சரிங்களா? அந்த நெருப்புலே வந்து நான் பல இதை நான் அழிச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் நான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து நான் வந்து திருத்திக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கே நான் வந்து வந்தேன். சரிங்களா?
அதுக்கப்புறம் என் மூல சக்தி வந்து எனக்கு வந்து அனுமதி கொடுக்குது நான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே இப்போ நான் என் மூலமாக வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நான் வந்து தந்திரா அவங்க எந்த வழியும் ஃபாலோ பண்ணிக்கலாம், பட் தந்திரா மூலமாக நான் வந்து அவங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள் நிச்சயமாக அவங்கள் அந்த சக்தியை வந்து கடத்தும் போது என்னுடைய அனுமதி இல்லாமல் அவங்க கடத்தக்கூடாது. நான் கடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த சக்தியை அவங்க கடத்தக்கூடாது. இது வந்து இது மீறல் ஆயிரும். சரிங்களா? விதி மீறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ விதி மீறல் ஆயிரும். இப்போ என்ன ஆகுனா, இதில் வந்து நான் கரெக்டாக இருந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இதை பற்றி தெரியல. ஸோ வந்து நம்ம தப்பில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ ஒரு டைம் வந்து இறை வந்து தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றி விட்டுருச்சு. அடுத்த டைம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம். ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது நம்ம வந்து சொல்கிறோம் கிடையாது பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க அப்படி ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணாமல் திருப்பி அவங்களோட ஈகோயில் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு அடி விழாது, அவங்களுக்கு தான் அடி விழும். புரியுது அவங்களுக்கு? அதுதான் நம்ம வந்து அதான் நான் சொல்கிறேன், நான் கற்றுக்கும் போதே பல விதமான அடிகள் பட்டு தான் இந்த இதை வந்து அதாவது ஃபஸ்ட்டே எனக்கு வந்து தந்திரா தெரியும், நான் மட்டுமே வச்சுருந்தாலும் எனக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, நான் பண்ணுவேன். ஆனால் என் அம்மா வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு குருவிடம் என்னை ஒப்படைக்கிறாங்க. அவங்க மூலமாக நான் வந்து இதை கூட கொஞ்சம் என்னடா ஆத்மா மந்திரம் கொடுக்கறதுனால நம்ம கூட கொஞ்சம் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஃப்ரீக்வன்சி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி எனக்கு மேலே போகிறதுக்கான வழியை வந்து இறை காட்டிக்கிட்டு இருக்குது. இன்னும் காட்டிகிட்டு தான் இருக்குது. ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இனிமேல் வந்து தப்பு செய்யாத அளவுக்கு பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு தான். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு நான் சொன்னேன்ல, அதுவாக வந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது வெளிகுருவோடைய வாயிலாக அவங்க வந்து வாயிட்டு இல்லை நீ செய்ய அப்படின்னு சொன்னால் தான் நான் செய்யணுங்கிறது என்னை பொறுத்தவரை எனக்கு ரூல் கிடையாது. சரிங்களா? ஸோ நான் மந்திரம் வாங்கினதுக்கு நான் வீட்டில் இருந்து யாகம் பண்ணலாமா அப்படின்னு பெர்மிஷன் வாங்கலாம். இல்லை வந்து நான் மந்திரம் படிக்கலாமா, நான் வந்து எவ்வளோ கவுண்டிங் பண்ணலாம், எப்படி யாகம் பண்ணலாம், என்னென்ன ஆகுதி இட்டு யாகம் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நான் வந்து பெர்மிஷன் வாங்கலாம் என் குருக்கிட்டே. ஆனால் தந்திரா மூலமாக வரும்போது அவர் வந்து என்கிட்ட அதை பற்றி இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. சரிங்களா? நான் தான் ஏதாவது டவுட் கேட்பேன், அதுக்கும் அவர் அந்த டாப்பிக்கே அவர் வந்து ரிப்ளையே பண்ண மாட்டார். ஸோ இதுக்கு வந்து நான் அவரிடம் பெர்மிஷன் வாங்கணுங்கிறது எனக்கு வந்து கிடையாது. என் அம்மா வந்து எனக்கு வந்து டைரெக்டாகவே வந்து உணர்த்துவா. இது வந்து ரேர் கேசஸ் தான். ஏன்னா நம்ம இந்த ஜேர்னியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி கிடைக்கிது, அவ்வளோதான். மற்றபடி மற்ற நார்மல் பர்சனுக்குனா எப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வழியாக தான் வரணும், குருவின் மூலமாக தான் வரும் கண்டிப்பாக. ஸோ அப்போ எனக்கு வந்து அடுத்தது வந்து செகண்டாக தான் எனக்கு வந்து வெளிகுரு வந்து வந்தார். ஸோ வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், நான் ஏதாவது ஒரு அம்மா எனக்கே தெரியல, திடீர்னு அப்போ நம்மளோட இன்ட்யூஷன்ஸ் அம்மா சொல்கிறா தெரியும், அம்மா சொல்ல தான் பேசுவாள், நம்மளுக்காக ஏதாவது ஒன்று வரும்னா என்னோட ஒரு ஆசைக்காண்டி நான் போய் கேட்பேன். உடனே அவர் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருப்பார்ல, நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் தான். அவர் வந்து அம்மா கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் இது வந்து எப்படின்னா என்னுடைய ஒரு இதை உறுதி செய்கிறதுக்காண்டி வேணால், என்னோட ஒரு ஆத்ம திருப்திக்கு வேணால் நான் வந்து கேட்டுக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு அர்த்தம், அதாவது தந்திர அதாவது 3 இதாக வெளிப்படுது. ஒன்று வந்து தந்திர ஸ்பூர்தி ஆரம்பம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அந்தர் குரு வந்து வெளிப்பாடு, அன்னையே முழுமையாக தன்னுள் உயர்ந்திருக்கும் நிலை. இந்த கான்செப்ட் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த தத்துவ நிலையை வந்து அடையிறதுக்கு நம்மளுக்குள்ளே ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தத்துவ நிலையை அடையிறதுக்கே நான் மூணு இதை நான் கடந்தாகும் உள்ளுக்குள்ளே. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே நான் சொல்கிறேன், இது வந்து 3 சப்டிவிஷனாக போகும். இதையும் வந்து நான் வந்து பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது தான் அன்னையின் சக்தி வந்து லைட்டாக வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ வந்து அப்போ வந்து வெளிகுரு வந்து எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜில் இருப்போம்ல. ஸோ அதுக்காண்டி தான் என் அம்மா வந்து வெளிகுருவை வந்து நியமிச்சிருக்கான். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானத்தில் குரு அன்னை வழி தெரிவிக்கிறார். இப்போ எனக்குலாம் வந்து ஸ்டார்டிங்கே இவர்கிட்ட தான் போய் தீட்சை வாங்கணும். அதாவது நான் எங்கேயோ கிடந்தேன். சரிங்களா? நான் வந்து திண்டுக்கல்ல கிடந்தேன். நான் வந்து ஜஸ்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஒருத்தவங்க மூலமாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் இவரை பற்றி தேடிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட எனக்கு அப்போ தான் நான் ஸ்டார்டிங் பீரியட், அதான் பெரிய கதையாக வரும். நான் தனியாக உட்காந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட 1 வருஷம் பண்ணியிருப்பேன். ஸோ என்னெல்லாமும் பண்ணி பார்ப்பேன் நான். குண்டலினி எழும்புறதுக்கு நிறையா அது தனியாக சொல்கிறேன் ஒரு நாள்.
ஸோ இது பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இவர்கிட்ட போய் தீட்சை வாங்கலாமான்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது, வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அப்போ நான் குருமார்கள்கிட்ட இந்த மாதிரி போனதே கிடையாது, எனக்கு பயம் வேறு. ஸோ ஏன்னா நான் அப்படி வளரவே இல்லை அவ்வளோ நாள். அப்படி போய் தீட்சைலாம் அப்படி தீட்சைன்னா என்னன்னே தெரியாமல் தான் நானாக இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து இவரை பார்ப்பேன். இவர் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்களுக்காக வீட்டுக்காக போயிட்டு யாகம் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பார். ஐயோ இவரெல்லாம் நம்ம எங்கே போய் தேடுறது, போனால் கூட பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இறைவனாகவே என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு சென்னை வந்தபோது தான் இவர் இங்கே சென்னைக்கே வந்து தான் வந்து தீட்சை கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து நான் அப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம், இவர்கிட்ட நான் எப்படி வாங்குறது, எப்படி போய் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தியானத்தில் அவருடைய ஃபேஸே வந்து எனக்கு காட்டுச்சு. அதனால தான் நான் வந்து அப்போ ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அம்மா வந்து சட்டனாக வந்து என்னை வந்து அதாவது எதிர்பார்க்காமல் நான் வந்து சென்னை வந்தேன். அதாவது ஸ்டடீஸ்க்கு வேறு எங்கேயோ படிக்க வைக்கணும்னு நினச்சது, கடைசியில் டக்குன்னு சென்னை வந்தேன். ஸோ வந்து தான் நான் வந்து தீட்சை இங்கே வந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் வாராகி ரொம்ப லெவல் வந்து கும்பிட ஆரம்பித்தேன் நான். ஸோ அப்போ தியானத்தில் வந்து வழிகாட்டுவேன். அப்போ என்னென்னா திருப்பி ஏதாவது வழிகாட்டும் போது இப்போ எதாவது தெரியுது, அடுத்த கட்ட ஒரு இன்ட்யூஷன்ஸ் வருது, எனக்கு எதாவது தெரியுது, எனக்கு தியானத்தில் ஒன்று தெரியுது அப்படின்னா மரியாதை கருதி சரிங்களா, அவர் மேலே எனக்கு மதிப்பா எனக்கு ஏதாவது நான் மெடிடேட் பண்ணும்போது எதாவது தெரியும் நேரம் எங்கள் குருஜிகிட்ட தான் சொல்லுவேன். நான் எதனாலும் எங்கள் குருஜிகிட்ட எழுதி விட்டுருவேன். நான் பாட்டுக்கு அவர் பதில் சொல்கிறாரு சொல்லலை அப்படிங்கிறதோட எழுதிடுவேன் போயிட்டு. ஏன்னா வித்தியாசமாக ஏதாவது ஒன்று தெரியும் எனக்கு, சரி அவர் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்டுருவேன் நான். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நான் வந்து அது வந்து என்னென்னா நான் அவருக்கு மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதை, அதாவது மரியாதை கருதி சும்மா சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து பெர்மிஷன் வேணுமா, ரெண்டாவது இதுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் பெர்மிஷன் தேவை கிடையாது. ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டி நம்ம அது பண்ணுறோம். அடுத்தது என்னென்னா அன்னையே ஃபுல்லுமாக வந்து நம்மளுக்குள்ளே வந்து உறைந்து அவள் மூல தேவியாகவே உட்காந்து அந்தர்குருவாக வந்து நம்மளை வந்து வழி நடத்துவாள். ஸோ இந்த டைமில் வந்து வெளி அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையே கிடையாது. அன்னையின் ஆணையே வந்து நம்மளுக்கு வந்து போதும். இந்த மூலதேவி வந்து நான் அந்த வாராகி இதை பற்றி பேசும்போது ஒரு 5 இது நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த 5ல் வந்து அந்த 5 படி தான் நம்மளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு வருவான். அதில் வந்து ஒரு குரு வாராகி அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்டார்டிங்கே எனக்கு வந்தது தான். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலேயே வந்து எல்லாமே நான் வந்து எங்கேயுமே கேட்க மாட்டேன். நான் எனக்குள்ளே வந்து எனக்கு அம்மா உணர்த்தினதை நான் பல விதமான திருப்பி எங்கள் அம்மாட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பண்ணுவேன். அதனால அது சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது எனக்கு. ஏன்னா நான் கரெக்டாக இருப்பேன். நான் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், போகாதேன்னா போகாதேன், போனால் போயிடுவேன். ஏதோ பொம்மை மாதிரி ஆட்டிவிப்பா என் அம்மா. அதாவது சொன்னேன் இப்போ அங்கே போனோம் அப்படின்னா எனக்கு நான் தான் யார்கிட்ட சொல்லுவேன், நான் அதனால் எனக்கு போனோம் அப்படின்னா நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், அப்படியே கிளம்புவேன், உடனே கிளம்புவேன். எப்படி கிளம்புன்னு எனக்கே தெரியாது. போகாத அப்படின்னா போகவே மாட்டேன். ஆசையே இவ்வளோ ஆசையாக இருந்து அழுது இது பண்ணாலும் எங்கள் அம்மா சொல்லிடுச்சு அப்படின்னா அந்த உள் உணர்வு எனக்கு வர்ற வரைக்கும் நான் காலை மிதிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எங்கேனாலுமே அப்படி தான், கோயில்னாலும் சரி எங்கேனாலும் சரி, இல்லை யார்கிட்ட போய் பார்க்கணுன்னாலும் சரி, இப்போ என்கிட்ட எதுவுமே நான் போகணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கன்னா நான் பணத்தை எதுவுமே வந்து பார்க்கவே மாட்டேன். அம்மா சொல்லிட்டா ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறா நம்மளை, போயிடும், அதுக்கப்புறம் அவளே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அப்போ போயிட்டு எனக்கு பணம் இருந்தால்தான் நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட வாதம்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு பணத்துக்கா நான் போகிறேன் அப்படின்னா சொல்ல மாட்டேன். சும்மா விளையாட்டுக்கு வேணால் உட்கார சொன்னீங்க, ஆனால் எங்கள் அம்மா போகணுன்னு சொன்னால் நான் போயிடுவேன். அதே பேர்பட்டனாலும் போயிடுவேன் நான். அதுதான் வந்து இறைக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு இது. அது வந்து மற்றவங்களுக்கு வந்து புரியாது சரிங்களா. அதான் என் குருஜி சொல்லுவார், நீ பணத்தை தான் வந்து ஒருத்தங்க ஒரு கேள்வியில் பதிலில் வந்து சொல்லும் போது சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டால், பணம் இருந்த பிறதான் நீ வந்து தான தர்மம் பண்ண போகிறேன் நான். அதாவது எனக்கு நல்லா லைஃப்பில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், உனக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே இப்போ என்ன வேணும் அப்படின்னா, சரி என் மகளுக்கு என்னோட ஃபேமிலி கல்யாணம் முடியணும், ஓகே, இல்லை நல்லா படிக்கணும், ஓகே, அப்புறம் கல்யாணம் முடியணும், ஓகே, அதுக்கப்புறம் பேரை பற்றி எடுக்கணும், ஓகே, அந்த பேரை பிள்ளைங்க அப்போ எப்போ தான் நீ வருவ,
அவ்வளோதான், அதுதான் சரிங்களா. ஸோ இந்த சனத்தில் என்ன இருக்கோ அதைப்படி போயிட்டே இருக்கணும் சரிங்களா. இப்படி இருந்தால் தான் நான் வருவேன், இப்படி இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும், அதெல்லாம் வந்து நினைக்கவே கூடாது நம்ம. அது தப்பும் கூட, அப்படி பண்ணவும் முடியாது. நான் அதான் சொல்லலாம், இப்போ அங்கே போகணும் அப்படின்னு எனக்கு வந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அன்னை பணிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் நான் அப்போ உட்காந்துக்கிட்டு ஐயோ என்கிட்ட காசு இல்லைன்னா அங்கே ஒருத்தன் செத்துக்கிட்டு இருப்பான் சரிங்களா. அப்போ அந்த செத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அப்போ போய் தண்ணி கொடுக்க போவியா, இல்லை அவன் என்கிட்ட பணம் இல்லை அவன் சாகட்டும் நான் பிறகு போய் தண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போவோமா, இதுதான் சரிங்களா. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தந்திராவுடைய ஒரு பேசிக் நேச்சரு. ஸோ தந்திரா வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணணும். அதானே வந்து லேஸுக்குள்ளே வந்து யாருக்கு என்ன தான் தலைகீழ நின்று அவங்க எவ்வளவு தான் டார்ச்சர் பண்ணாலும் நம்மளுக்கான ஒரு விஷயம் இந்த மாதிரி இதை வந்து ஏன் அப்படின்னா அந்த வந்து அந்த நெருப்பு வந்து எப்படி வந்து நம்மளுக்குள்ளே உள்ள எல்லாத்தையும் பொசுக்கி நம்மளை பியூரிஃபை ஆக்குறதுக்கு தயார் பண்ணுற மாதிரி தப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெளியவும் எரிச்சிரும் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். தேங்க்யூ.